மசனக்குடி விலாகோட கண்டினியூஷன் தாங்க பார்க்க போகிறோம். ரிவர் வேலி ரெசார்ட்டோட ப்ராப்பர்ட்டியில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ளே ஏரியா வந்து இருக்கோங்க. இது வந்து பெரிய ஓப்பன் ஏரியாங்க, காடுக்கு நடுவில் வந்து ஒரு ரெசார்ட்டுன்றதுனால சூப்பராக இருக்கும். அனிமல் ஸ்பாட் பண்ணதுக்கும் சான்சஸ் வந்து இருக்கும்னு சொன்னிருந்தாங்க. உள்ளே வந்தோடனே 2 ரூம் வந்து செட்டாக நாங்கள் வந்து 6000க்கு வாங்கியிருந்தோம். எங்களோட ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் அண்ட் வந்து இது இருக்கும், ரெஸ்ட் ரூம் இருந்துச்சு. இங்கே வந்து ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி கிட்ஸுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்ததுங்க. ஓப்பன் ஏரியா ரொம்ப நல்லா இருந்தது. அங்கேருந்து நீங்கள் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா வராண்டா மாதிரி இருந்தது. அண்ட் அதோட வியூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ரூம்லேருந்து இப்படி வந்தீங்கன்னா ஒரு டோர் மாதிரி இருக்கும். அது வெளியும் லாக் பண்ணிக்கலாம், அந்த பக்கமும் லாக் பண்ணிக்கலாம். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இன்னொரு ரூம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கப்புள் ஓரியன்டட் ரூம்ஸ் தான். ஸோ வந்து நீங்கள் கப்புள்ஸாக இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஃபேமிலியாக இருந்தாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து வாழைப்பழம் வந்து லைட்டாக இதுவாகிடுச்சின்னு வெளியே போட்டோங்க. விண்டோவில் பார்த்தீங்கன்னா குரங்கு வந்து ஜஸ்ட் நியர்பை வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணி கொஞ்ச நேரம் பேசிட்டு ஈவினிங் வந்து சஃபாரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்காரா ரோட்டில் இருக்குது ரிவர் வேலி ரெசார்ட். ஸோ இங்கேருந்து நாங்கள் வந்து டவுனுக்கு போனோம். போயிட்டு நாங்கள் ஓன் வெஹிக்கலில் போகலாம் சஃபாரி அப்படின்னு தான் பார்த்துருந்தோம். பட் ஆனால் வந்து அங்கே நிறைய ஜீப்ஸ் எல்லாம் வந்து இருந்ததுங்க. ஸோ ஓகே, ஒரு டைம் வந்து ஜீப் சஃபாரி இது வரைக்கும் போனதே இல்லைன்றதுனால ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதுதான் வந்து எடுத்திருந்தோங்க. ஸோ வந்து ஜீப் பார்த்தீங்கன்னா 1000 rupees சொல்லியிருந்தாங்க. 1 hour பக்கம் சிங்காரா ரோடு, பொக்காபுரம் இந்த மாதிரி ஏரியாஸ் வந்து கவர் பண்ணலாம். புலி அந்த மாதிரி வைல்ட் அனிமல் ஸ்பாட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் 2 ஃபேமிலியும் ஏறி ஜீப்பில் போயிருந்தோங்க. நல்லாவே புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. என்ன ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போவாங்க. பேலன்ஸ் நீங்கள் தாங்க கையில் பிடிச்சிக்கணும். அந்த அளவுக்கு ஸ்பீடாக வந்து ஓட்டிகிட்டு போனாங்க. ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நிறைய அலாரம் கால்ஸ் கேட்டுச்சு அனிமல்ஸ் வரதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் சாம்பாடி தவிர எந்த ஒரு வைல்ட் அனிமல்ஸும் எங்களால் பார்க்க முடியலை. ரொம்ப அன்டிசப்பாயிண்டடாக இருந்தது. அண்ட் மறுநாள் காலையிலையும் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, 6 o'clock 5:30 பக்கம் நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா நம்ம வந்து சஃபாரி போகலாம், அங்கே வந்து இன்னும் த்ரில்லான அனிமல்ஸ் வந்து ஸ்பாட் பண்ண சான்சஸ் இருக்குன்னு சொன்னாங்க. பட் ஆனால் 2000 சொன்னாங்க. ஸோ நாங்கள் ஓன் வெஹிக்கல்லே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போய் தூங்கிட்டோங்க. மறுநாள் காலையில் 5:30க்கு எஞ்சி சஃபாரி போனோம். த்ரில்லான அனிமல்ஸ்லாம் பார்த்தோம். என்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணேன்.